வணக்கம் மக்களே. கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியறதில்ல. ஸோ சாரி. இன்றைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், யுவர் லைஃப் வில் பிகம் அ ஃபேரி டேல். யூ கேன் see wonders and wonders and wonders. ஃபுல்லுமே நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்காத அந்த வேறு பரிமாணத்தை பார்க்க முடியும், உங்கள் வாழ்க்கையோட பரிமாணம். ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் பண்ணாமல் நீங்கள் என்ன தான் மெடிடேஷன் பண்ணாலோ, இல்லை சாமி கும்பிட்டாலோ, இல்லை பிரபஞ்சத்துக்கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணாலோ இதனால் ஒரு பயனுமே இல்லை. இன்ஃபேக்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயத்த பிராணிக் ஹீலிங்கில் காசு கொடுத்து போய் நிறைய மக்கள் படிக்கிறாங்க. ஸோ இதை நம்ம வாழ்க்கையில் பின்பற்றினா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் அடுத்தவங்க கூட கம்யூனிகேஷன், இதிலலாம் எந்த பிரச்சனையுமே வராமல் ஸ்மூத்தாக நம்மளால் போக முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டென்ட் எப்படி டெலிவர் ஆகிருக்குன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ஒரு இடத்துல அமைதியாக தியானத்தில் போய் உட்காரோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முக்கால்வாசி பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை என்ன, என்னால் கண்ணை மூடி ரொம்ப நேரம் உட்கார முடியறதில்ல. ரொம்ப நேரம் உட்காந்தா 1008 பிரச்சனை மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னென்ன பிரச்சனைகளாக இருக்கலாம்? எப்போ டைம் முடியும், நான் எப்போ கண்ணை திறக்கலாம், இல்லை என் மேலே ஏதாவது விழுந்துருமா நான் கண்ணை மூடி உட்காரும்போது, இல்லைனா நம்ம வேலையை பற்றி இருக்கிற கவலை இருக்கலாம், வேலையை டக்குன்னு முடிச்சே ஆகணும் இந்த வேலையை, இல்லை ஒரு பையனா இல்லை பொண்ணாக இருந்தால் அடுத்த கட்டம் நான் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறேன், இல்லை என்னோடய ரிலேஷன்ஷிப் இப்படியே போயிடுமா, இல்லை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சண்டைகள், இதெல்லாம் மண்டைக்குள்ளே போயிட்டுருக்கோம். இல்லை ஒரு சிலர்லாம் கண்ணை மூடினாலே எனக்கு அவன் இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையே அது அப்படியே ஒரு கட்டத்தில் வெறுப்புணர்ச்சியாக மாறிடும். ஸோ இது எல்லாமே ஒரு வகையான பிளாக்கேஜஸ், மென்டல் பிளாக்கேஜஸ். இந்த பிளாக்கேஜஸோட நம்ம மெடிடேஷன் பண்ணும்போதோ, இல்லை சாமி கும்பிடும் போதோ, இல்லை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணும்போதோ இதனால் ஒரு பயனுமே இல்லை. கம்ப்ளீட் ஜீரோ. ஏன் நம்ம மெடிடேஷனுக்கெலாம் போகிறோம்? அவனை நினச்சாலே பிபி ஷூட்டப் ஆயிடுது சாமி, படன்னு வேர்க்க ஆரம்பிச்சிருது. கரெக்டாக ஹார்ட்டுக்கிட்ட ஒரு மாதிரி இறுக்கமாக ஃபீல் ஆகி மூச்சு விட கஷ்டமாக இருக்குது. இல்லைனா இந்த கோவத்தை இந்த பொருள் மேலேயாச்சு, இல்லை குழந்தைங்க மேலெல்லாம் காமிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் நம்மளே சில நேரத்தில் இந்த மாதிரி பண்ணியிருப்போம். இதெல்லாம் எதனால் ஆகுதுன்னு நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? ஏன் இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. சிம்பிள். நம்ம உடம்பை கண்ட்ரோல் பண்ணுறது என்ன? மூளைனால தான் நம்மளோட நரம்புகளாக இருக்கட்டும், ஹார்மோன்ஸாக இருக்கட்டும், ஆர்கன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக? இப்போ இந்த மூளையால் நினச்சா எதனாலும் உருவாக்க முடியும். எக்ஸாம்பிள், ஒரு ஆப்பில் நீங்கள் இப்போ கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்களேன். அந்த ஆப்பிளோட உருவம் உங்களுக்கு அப்படியே கண்ணு முன்னாடி வருதா? இப்போ ஒரு ரோஸ் பற்றி நினச்சிக்கோங்க. அந்த ரோஸோட ஸ்மெல்லை உங்களால் உணர முடியுதா? சும்மா அப்படியே கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். அப்போ உணர்வுகளை உங்களால் உருவாக்க முடியுது. கரெக்டாக? உங்களால் உணர்வுகளை உருவாக்க முடிஞ்சால் அப்போ அந்த உணர்வுகளை உங்களால் தடுக்கவும் முடியும். அப்படி தானே? இப்போ நம்மளுக்கும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அதுக்கும் நம்ம மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ஏஐ மிஷின்ஸ்லாம் என்ன தான் நம்மளுக்கு தெரியாதது அது கண்டுபிடிச்சி டக்குன்னு மனுஷனோட சீக்கிரம் ஆன்சர் பண்ணாலும் அதுக்கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது. அது என்னது? அதுதான் அந்த தாய் உணர்வு, எமோஷன்ஸ். அந்த எமோஷன்ஸுன்றது அதுக்கிட்ட இல்லை. அதுதான் எவ்வளோ பெரிய ஒரு கொடூரனாக இருந்தாலும் அவன் மனசில் 1% அந்த இறக்க குணன்றது இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு யாரும் நம்ம முறைன்னு சொல்லவே முடியாது. எந்த ஒரு கொடூரனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் அவன் மனசுக்குள்ளேயும் இருக்கும். இது எந்த ஒரு ஏஐக்குமே இருக்காது, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் இருக்காது, இனிமேலும் இருக்காது. இதுதான் மனுஷனையும் அந்த ஏஐ மிஷின்ஸையும் வேறுபடுத்தி காட்டுறது. அப்போ நம்மளுக்கு யார் என்ன செஞ்சுருந்தாலும்
நம்ம அவங்கள மனசால் மன்னிக்க முடியாது கண்டிப்பாக. ஏன்னா மனசுன்றது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான், அது நல்ல எண்ணங்களையும் உருவாக்கும், கெட்ட எண்ணங்களையும் உருவாக்கும். அப்போ எப்படி மன்னிக்கிறது? அந்த ஏஐலேருந்து நம்மளை வேறுபடுத்தி காட்டுற அந்த ஃபேக்டர் சூப்பராமெட்ரிக் கான்ஷியஸ், அதாவது ஆன்மான்னு சொல்லலாம். அதுக்கு லிட்ரலாக எல்லாமே தெரியும், தெரியாததுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம உடலுக்கும் மனதுக்கும் நல்ல எண்ணம் தீய எண்ணம் அப்படின்னு ரெண்டும் கலந்து தான் அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆன்மான்றது அப்படி கிடையாது, அது ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதுக்கு யார் என்கிட்ட அன்பு காட்டலனாலும் பரவாயில்ல, நான் அன்பு மட்டுமே காட்டுவேன் அப்படின்ற அந்த தாய் உள்ளம், யார் வெறுப்பு விதைச்சாலும் பரவாயில்ல, நான் அவங்களுக்கு அன்பு மட்டுமே காட்டுவேன். நெகட்டிவ் எமோஷன்ஸ், லோவர் ஃப்ரீக்வன்சி எமோஷன்ஸ் அப்படின்றது ஆன்மாவுக்கு சுத்தமாக கிடையாது. டிவைன் பவர், டிவைன் லவ், டிவைன் மர்சி, இதெல்லாம் தான் ஆன்மாவோட குணநலம். அப்போ நம்ம எல்லாருமே ஆன்மா தானே, நம்ம எல்லாருமே கடவுள் தானே, எல்லாருமே கடவுளோட பிள்ளைகள் தானே. அப்போ எங்கே மாறுபடுறோம், எங்கே நம்ம மாறுபடுறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம அந்த கடவுள்ன்றதை மறந்து செயல்பட்டுருக்கோம். இதுதான் நம்மளோட மூர்க்கத்தனத்துக்கு காரணம். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்புறம் ஏன் நம்ம உடம்புன்றதுக்கு நல்ல எமோஷன்ஸ் கெட்ட எமோஷன்ஸ் அப்படின்னு ரெண்டுமே சேர்த்து இருக்குன்னு? ஏன்னா நம்ம வாழ்க்கைன்றது சூப்பராமெட்ரிக் கான்ஷியஸான ஆன்மாவுக்கும் மூளைக்கும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு யுத்தம், அவ்வளோதான், சிம்பிள். நம்ம மைண்டும் ஆன்மாவும் ஒன்றா ஒரே சமநிலையில் வேலை செஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மாதிரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நெருப்பை தொடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஆன்மா டே அது நெருப்புடா, தொடாத, தொட்டேனா சுடும் அப்படின்னு சொல்லிடும். ஆனால் உங்கள் மூளை தொட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணோம், சிம்பிள். அப்போ ஆன்மாவும் மைண்டும் அந்த ஒருநிலை பண்ணோன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை வெட்டி தள்ளணும். அது எப்படி? நானும் ஆன்மா தான், நீயும் ஆன்மா தான், யாரும் இங்கே பர்ஃபெக்ட் இல்லை, பர்ஃபெக்டாக ட்ரை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பயணத்தில் எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க, தப்பு நடக்கிறது சகஜம்தான். நீயும் பண்ணிட்ட, சரி விடு, நான் உன்னை ஆத்மார்த்தமாக மன்னிச்சிடுறேன் அப்படின்னு மட்டும் சொல்லி இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்களேன். இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், ஐ எம் ஷுர் இனி நீங்கள் வாழ்க்கையை பார்க்குற கண்ணோட்டமே மாறிடும். இது ஸ்பிரிச்சுவல் வீடியோன்றதை தாண்டி ஒரு டீப் சைக்காலஜிக்கல் கிளென்சிங். ஸோ இதை பண்ணிவிட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க, நீங்கள் நினச்சி பார்க்காத சர்ப்ரைசஸ்லாம் இனிமேல் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா மெடிடேஷன்ன்றது ஒரு ஆம்ப்ளிஃபையர் மாதிரி. நீங்கள் என்ன எண்ணங்களில் அந்த மெடிடேஷனில் உட்காரீங்களோ அந்த எண்ணங்களை இன்னும் அதை அதிகரித்து கொடுக்கும். அதுதான் அந்த மெடிடேஷனோட சக்தி. அதுக்காக தான் நெகட்டிவ் எமோஷன்ஸோட மெடிடேஷன் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கான வீடியோ. இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் டவுட்ஸோ இல்லை எந்த கிளாரிஃபிகேஷன் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் தெரிவு பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து எதை பற்றி வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் உங்கள் மைண்ட் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும். ஓகே, பாய், பார்க்கலாம்.